மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கள்ளழகர் கோயிலில் சித்திரை திருவிழாவுக்கு அடுத்தபடியாக ஆடி பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் சிறப்பு விழாவாக திகழ்கிறது. புதன்கிழமை நடைபெறவுள்ள தேரோட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர். இந்த திருவிழாவின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோட்டையூர், வேளாங்குடி உள்ளிட்ட கிராம மக்களின் பாரம்பரிய மாட்டு வண்டி பயணம்தான். 100க்கும் மேற்பட்டோர் 20க்கும் அதிகமான மாட்டு வண்டிகளில் 5 நாட்கள் சுமார் 150 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மேலூரை அடைகின்றனர். எங்களோட நேர்த்தி கடன் தான். நாங்கள் விரதம் போகிறது போய் நேரம் நூபுரக்கங்கள் போய் சாமியை தீர்த்தாடி சாமியை கும்பிட்டு, ராக்காயப்பத்தை சாமியை கும்பிட்டுட்டு, பழமுதிர் சொல்ல சாமியை கும்பிட்டு, பெருமாளை சாமியை கும்பிட்டு எங்களோட விரதத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டுட்டு போன கடாயெல்லாம் வச்சு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 12ஆம் படி கருப்பண்ண சாமிக்கு தீர்த்தத்தை தொழிச்சு எல்லோடைய கடா வெட்டி மதியம் வந்து எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு, இங்கேருந்து போகிற எல்லாருக்கும் அன்னதானமாக விருந்து சாப்பாடு போடுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் திருவிழாவுக்கு வடம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். 6ஆம் நாள் இது முடிச்சதுக்கப்புறம் வைரம்பட்டியில் கோயிலுக்கு வராதெல்லாம் வைரம்பட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அவங்க வந்து வெளியேற்றி நன்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை சாயந்தரம் நாங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறைகளாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். பாரம்பரியமாகவே எங்கள் குலதெய்வம் அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பர். அதை கும்பிட்றதுக்காண்டி எல்லா பிள்ளைகளும் சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க. மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எங்கேயும் எந்த இடத்துலையும் வண்டியை போட்டு இருந்து எல்லாரும் அந்த குலதெய்வத்துக்காக கஷ்டப்பட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவோம். ஒரு வாரம் வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் இன்னும் தலைமுறை எல்லாரும் எங்களை கடைபிடிச்சு வந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் இனிமேல் இருக்கிற பிள்ளைகளும் அது மாதிரியே அதை கும்பிட்டு வரணும். வெளிநாடு, வெளி மாநிலம் என உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கொடியேற்றம் தொடங்கிய நாளிலிருந்து விரதம் இருந்து தேரோட்டத்திற்கு முன்பாக சொந்த ஊருக்கு திரும்பி உறவினர்களுடன் ஒன்று கூடி வழிபாடு செய்து மாட்டு வண்டியில் பயணத்தை தொடங்குவது இவர்களின் வழக்கம். தேரோட்டத்திற்கு முந்தைய நாளே அழகர் கோவிலை அடையும் இவர்கள் தங்களது குலதெய்வமான 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி முடி காணிக்கை உள்ளிட்ட வழிபாடுகளை நிறைவேற்றுகின்றனர். மறுநாள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு வழிபட்ட பிறகு குடும்பத்தினருடன் கிடா வெட்டி அசைவ விருந்து வைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றனர். அதன் பிறகும் உடனே வீடு திரும்புவதில்லை. மீண்டும் 2 நாட்கள் மாட்டு வண்டி பயணம் செய்து மொத்தம் 6 நாட்கள் நிறைவடைந்த பிறகே சொந்த ஊரை அடைகின்றனர். எல்லா நாட்டில இருந்து வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த விழாக்காக வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் குலதெய்வத்துக்கு மாட்டு வண்டி கட்டி போய் கிடா வெட்டி சாமி கும்பிட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து திரும்பி வருவோம். இது வந்து நம்ம பாரம்பரியம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக பல தலைமுறையாக இந்த செயலை நாங்கள் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து நம்ம பாரம்பரியத்தை கண்டிப்பாக தலை தூக்கி கொண்டு வந்து நம்மளோட எல்லா சந்ததிகளுக்கும் சேர்க்கணுன்றது எங்களோட அன்பான வேண்டுகோள். அழகர் கோயில் பயணம் போயிட்டு இருக்கோம். ஒரு 70 வருஷமா மாட்டு வண்டி கட்டி பாரம்பரியமாக போயிட்டு இருக்கோம். குலதெய்வ கோயிலுக்கு வழிகட்டி இந்த மாதிரி ஆடி மாசத்துல போகிறது வழிமுறையாக வச்சுருக்கோம். எத்தனை கார் வண்டி என்ன வந்தாலும் மாட்டு வண்டியில் போகிறத நாங்கள் எந்த காலத்துலையும் விடுறதா இல்லை. நாங்கள் அது பாரம்பரியமாக பின்பற்றிட்டு இருக்கோம். இளம் தலைமுறையினருக்கும் இந்த பயணம் ஒரு புதிய அனுபவமாக மாறியுள்ளது. இயற்கையை ரசித்தபடி, உறவுகளுடன் சிரித்து பேசியபடி, மொபைல் உலகத்தை மறந்து மனதார ஒன்றாக பயணிப்பதே உண்மையான மகிழ்ச்சி என அவர்கள் நிகழ்ச்சியுடன் கூறுகின்றனர். காலம் மாறலாம், தொழில்நுட்பம் வளரலாம், ஆனால் தலைமுறைகளை இணைக்கும் இந்த மாட்டு வண்டி சக்கரம் மட்டும் இன்னும் பாரம்பரியத்தின் பாதையிலேயே சுழன்று கொண்டிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேலூரிலிருந்து செய்தியாளர் பாண்டியன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.